ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற கூட சாப்டர் 5 சம்மரி தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களை எந்த விஷயம் க்யூர் பண்ணுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் க்யூர் பண்ணுற விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலயமா தான் நடக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அதை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை அழகாக இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜின் பண்ணுறது ரொம்ப ஓவர் இமேஜினேஷனாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அது நடக்கிற மாதிரி உங்கள் மனசை ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசில் தோன்ற ஒரு தாட் தான் வந்து நம்பிக்கை அப்படின்றாங்க. அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத நம்ம மனசில் முழுசாக நினைக்க அந்த தாட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருதுனாலும் அது நீங்கள் நினைக்கிறதுனால தான் வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஃபுல்லாக ஹெல்த்தாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருங்க. அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேஷுவலாக டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் அப்படின்ற ஒரு சூப்பரான வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அந்த ப்ரேயரில் வந்து நீங்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் பாசிட்டிவ் வேர்ட்ஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த ப்ரேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரேயர் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கடவுள்கிட்ட நீங்கள் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணி உங்கள் ஆள் மனசில் அதை ஃபீல் பண்ணணும். அந்த விஷயத்தை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி கடவுளை மனசில் நினச்சிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதையும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஃபீல் பண்ண அந்த விஷயம் நடக்குது. அந்த மாதிரி தான் நிறைய ப்ரேயர்ஸ் வந்து நிறைவேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் எல்லா ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ணுறதோட அந்த பவர் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து எதையுமே தெரியாமல், இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக எதுவுமே தெரியாமல் சில விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்புவாங்க. கடவுள் வந்து நான் சொல்கிறத கேட்பாரு அப்படின்னு ரொம்ப கண்மூடித்தனமாக கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துடும். அது ஏன் அப்படின்னா, அவங்க வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் கடவுளை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க இல்லையா, அந்த விசுவாசம் அந்த ஃபெய்த்து தான் வந்து அந்த விஷயத்தை அவங்க நிறைவேற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ரேயர் மூலமா நீங்கள் அவங்கள சரியாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேண்டுறது உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.